அதிமுக பொதுச் செயலாளராக வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி சசிகலாவை சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் இன்று இரண்டாவது நாளாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, நீங்க சொல்லுங்க, இப்ப சசிகலாவை சந்திக்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா பதவி ஏற்க வேண்டும் என கோரி ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் போயஸ் கார்டனுக்கு வர தொடங்கியுள்ளனர். நேற்று காலை முதல் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அடுத்த பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து அவரை வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் ஏராளமான தொண்டர்கள் காலையில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அதேபோல் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு மற்றும் திருவண்ணாமலையினுடைய எம்பி வனரோஜா உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்து திருமதி சசிகலாவை அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்கும்படி பொறுப்பேற்கும்படி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் ஆர் விஸ்வநாதன், அதேபோல் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களும் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அதேபோல் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பிரதிநிதிகள், இப்படி என கட்சியினுடைய அனைத்து மட்டத்தில் உள்ளவர்களும் தற்போது போயஸ் கார்டன் நோக்கி வர தொடங்கியுள்ளனர். இவர்கள் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா உடனடியாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவரை நேரடியாகவே வலியுறுத்தி வருகின்றனர். தற்பொழுதும் இங்கு ஏராளமான அஇஅதிமுகவினர் இருக்கின்றனர். அவர்களின் உணர்வுகளை நாம் கேட்போம், அவர்களுடைய கருத்துக்களையும் நாம் பதிவு செய்ய கற்றுக்கோம். வணக்கங்க, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க போயஸ் கார்டன்? போயஸ் கார்டனுக்கு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்த அன்னையை விட எங்கள் மீது தமிழக மக்கள் மீதும் அளவற்ற பாசம் பற்று வைத்திருந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இழந்து தவிக்கின்ற இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உடனிருந்து உற்ற சகோதரியாய், தோழியாய், தாயாய், தந்தையாயிருந்து பல்வேறு இன்ப துன்பங்களிலும் புரட்சித் தலைவி அம்மாவுடன் இருந்து பணிபுரிந்த நாங்கள் பெரிதும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு அடுத்த அடியாக பெரிதும் மதிக்கின்ற சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக நாங்கள் இங்கே போயஸ் கார்டன் வருகை வந்துள்ளோம். அதேபோல் மற்றொரு அதிமுகவினுடைய தொண்டர் உள்ள, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் திண்டுக்கல்லிருந்து வர்றேங்க. நான் திண்டுக்கல் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருக்கேன். மாண்புமிகு மறைந்த முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் கழக நிரந்தர பொதுச் செயலாளர்களுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற ஒரு வல்லமையும் தகுதியும் பெற்றிருக்கிற ஒரே தலைவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மட்டும்தான். அவர்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடன் 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் பயணம் மேற்கொண்டவர். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். அவர் அனைத்து அம்மாவுடைய நடவடிக்கைகளிலும் அம்மாவுடைய ஆட்சியிலும் பல திட்டங்களிலும் அம்மாவுக்கு உதவியாகவும் ஒரு ஆலோசகராகவும் இத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு வந்த மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அம்மாவுடைய வாரிசாக இயங்கக்கூடிய தன்மை பெற்ற ஒரே தலைவர் அவர்தான். அதிமுகவை மீண்டும் வழிநடத்தி பொதுச் செயலாளராக வழிநடத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே மற்றொரு தொண்டர் அவருடைய கருத்தை பதிவு செய்ய காத்திருக்காரு. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, உங்கள் பொறுப்பு என்னங்க? என் பேர் அம்புலிராஜ், நான் டீனரில் இருக்கேன். நான் இப்போ தென் சென்னை வடக்கு மாவட்ட மாணவரணி தலைவராக கழகத்தில் வசித்து வரேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் மாணவர் சமுதாயம் முதல்ல அம்மா கூட இருந்து இப்போ அடுத்து எங்களை வழிநடத்த சொல்கிற ஒரே மாபெரும் தலைவியாக நாங்கள் சின்னம்மா அவர்களை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம், எங்கள் மாணவனி சார்பாக சின்னம்மா தான் அடுத்த கழகத்துடைய பொதுச்செயலாளர் வரணுன்ட்டு. கண்டிப்பாக அவங்களுக்கு எங்கள் மாணவனி சார்பாக முழு ஆதரவு எப்பவுமே மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்த மாதிரி அதை விட 100 மடங்கு அதிகமாக நாங்கள் சின்னம்மா கொடுக்க தயாராக இருக்கோம். என் பேர் ஏ ஞான கார்த்திக். நான் இளைஞரணி துணை செயலாளர் இருக்கேன் தென் சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தில். அம்மாவை தொடர்ந்து சின்னம்மா தான் எங்கள் கட்சிக்கு தலைமையேற்று எங்கள் மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாத்தையுமே வழி நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். அதை மன்றாடி கேட்டுக்கிறோம். டெய்லி நேற்றுலேருந்து ஒரு மூத்த தலைவர் வாயிலாகவும் நாங்கள் கேட்டுட்ருக்கிறோம். எங்கள் மூத்த தலைவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், சின்னம்மா தான் தலைமை எடுத்து சிறப்பாக நிர்வகிக்கணும்னு. அதாவது கட்சியினுடைய அதிமுகவினுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் என தற்போது கட்சியினுடைய அனைத்து பிரிவுகளிலும் உள்ளவர்களும் திருமதி சசிகலா பொதுச் செயலாளராக வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது போயஸ் கார்டனுக்கு வந்த வண்ணம் உள்ளனர்.